ஜெயகிரட சுப்பண்ணா. இன்றைய தினம் 14th March 2025 நம்ம எல்லாரும் காரடையான் நோன்பை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நன்னாளில் எல்லா பெண்களும் அவர்களுடைய கணவன்மார்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை வேண்டி இந்த நோன்பு சரடை கட்டிக்கிறோம். அப்படி கட்டி முடிச்சோடனே ஆற்றுல இருக்கக்கூடிய பெரியோர்கள், அதாவது தீர்க்க சுமங்கலியா இருக்க பெரியோர்களுடைய காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம். அப்படி நம்ம எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க சுமங்கலியை பற்றியும் அவளுக்கு எப்படி அந்த சகல சௌபாகியங்களும் கிடைச்சது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரங்கநாதனே தனக்கு கணவனாக வரித்து எப்பொழுதும் நித்திய சுமங்கலியாக திகழக்கூடியவள் வேதமாதா அப்படிங்கிற வேதவள்ளி. அப்பேற்பட்ட வேதமாதாவிற்கே எல்லா சௌமங்கலியத்தையும் பெற்றுக் கொடுத்தவள் பாதுகாதேவி. அப்பேற்பட்ட பாதுகாதேவியின் பெருமைகளை உணர்ந்த நம் முன்னோர்கள் திருமணமாகும் பொழுது அந்த மணப்பெண்ணுடைய தலையில பாதுகை வடிவில் இருக்கக்கூடிய திருமண்காப்பு பொறிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை ஒரு நுகத்தடியில வச்சு அவளை ஆசீர்வாதம் பண்ணுவா. எல்லா மங்களங்களும் எல்லா ஸ்ரேயஸும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. இத சுவாமி வேதாந்த தேசிகர் அவருடைய பாதுகா சகஸ்ரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். விமுர்ஷ்ய ரங்கேந்திர பதிம்பராயாஹ ஸ்ருதே ஸ்திதம் மூர்த்தனி பாதுகே த்வாம் பத்னந்தி விருத்தா சமயேவ தூனாம் த்வன்முத்ரிதானி ஆபரணானி மௌலௌ. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பெண்களான நம்ம கணவர்களுக்கு நல்ல உத்தியோகம், நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். இப்போ தேவர்கள் உடைய தேவிமார்கள் தங்களுடைய கணவர்கள் எப்பொழுதும் தீர்காயுஷா இருக்கணும் அப்படின்றதுக்காக தங்கத்துல பொறிக்கப்பட்ட திருமங்கலத்தை சாத்திப்பாலாம். அந்த திருமங்கலியம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாதுகை வடிவிலேயே இருக்குமா. அதை பார்த்து ரங்கநாதன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு எல்லா மங்களத்தையும் கொடுக்கிறாராம். அப்படி தன் கணவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய வீர பராக்கிரமத்தையும் பறைசாற்றக்கூடியதாக அந்த தேவிமார்கள் அந்த திருமங்கல்யம், தங்க திருமங்கல்யத்தை அணிஞ்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவர்கள் தாங்கள் ஒரு பெருமையான பாதுகா சேவகர்கள் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவும் பாதுகை வடிவிலான அந்த திருமங்கல்யத்தை அணிஞ்சிட்டு இருக்கா. இத சுவாமி தேசிகன் அவருடைய பாதுகா சகசரத்துல இப்படி சொல்லியிருக்கார். வஹந்தி ரங்கேஸ்வர பாத ரக்ஷே தீர்காயுஷாம் தர்ஷித பக்தி பந்தாஹ ஆஷாதிபானாம் அவரோதனார்யஹ த்வன்முத்ரிகாம் மங்கள ஹேம சூத்ரைஹி. இப்ப நடக்கக்கூடிய திருமணங்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியது ஃபோக்கஸ் லைட்டும் மங்களவாத்தியங்களும். அப்படி ரங்கநாதருக்கும் வேதமாதாவான வேதமல்லிக்கும் திருமணம் நடக்கும் பொழுது யார் ஃபோக்கஸ் லைட்டாகவும் மங்கள வாத்தியங்களாகவும் இருந்தவள் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாதுகாதேவி அவருடைய ரத்தின கற்களின் ஒளி, அதுதான் அவர்களுடைய ஃபோக்கஸ் லைட். பாதுகாதேவியினுடைய திவ்ய நாதங்கள் தான் மங்களவாத்தியம். இப்படி வேதமாதாவிற்கே தீர்க்க சுமங்கலித்துவத்தை கொடுத்தவள் பாதுகாதேவி. இதை சுவாமி வேதாந்த தேசிகர் அவருடைய பாதுகா சகஸ்ரத்துல சொல்லும் போது, சுப பிரணாதா பவதி ஸ்ருதீனாம் கண்டேஷு வைகுண்டபதிம் வராணாம் பத்னாசி நூனம் மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூத்திரம் மணிரஷ்மி ஜாலைஹி. வேதமே ஸ்வரூபமான பரமாத்மா, அவருடைய மனைவியான வேதமாதா என சொல்லக்கூடிய வேதவள்ளி, அவளுக்கு சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய பாதுகாதேவி. அப்பேற்பட்ட வேதமாதாவிற்கு அலங்காரம் செய்த நம்ம ஆச்சாரியர்கள், அலங்காரம் செய்த ஆபரணமாக திகழக்கூடிய ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், அவர்களுடைய ஒர்க்ஸ், இவை எல்லாம் நம்மளுக்கு எல்லா மங்களங்களையும் எல்லா கைங்கரியங்களையும் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நன்னாள்ல வேண்டிப்போம். இப்ப நம்ம பார்த்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகங்களுடைய முழு விவரங்களையும் உபன்யாச வடிவில் நீங்க கேட்கணும் அப்படின்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல பாதுகா சகஸ்ர உபன்யாச தொடர் இருக்கு. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தவறாமல் அதை கேட்டு அனுபவிங்கள்.